ஸோ இன்னிசை மலைக்கு அப்புறம் அடுத்த மூவி? அடுத்த படம் வந்து விஜய் வச்சு பண்ணது தான், நாளைய தீர்ப்பு. என்ன கற்றுக்கிட்டீங்க உங்களோட முதல் படத்தில்? முதல் படத்தில் வந்து அவர்கிட்ட வந்து அந்த சின்சியாரிட்டி தான் கற்றுக்கிட்டேன், டைமிங் கற்றுக்கிட்டேன். ஒரு வேலையை எவ்வளோ லவ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்போ விஜய் அண்ணாவோட முதல் படத்தில் உங்களோட திரைத்துறை வாழ்க்கையும் துவங்கி இருக்கிறது. ஆமாம், அப்படி தான் சொல்லணும். இந்த படம் ஒர்க் பண்ணி முடியறதுக்குள்ளே வந்து அவர்கிட்ட வந்து நான் பயங்கரமாக செட் ஆகிட்டேன்னா எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது. ஏன்னா நான் வெளியில் ரோட்லேயே நின்றுட்டு ஒரு 5 வருஷம் வந்து ஸ்டுடியோவே சுற்றிட்டேன். ஷூட்டிங் பார்க்குறது கூட எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்போ ஒருத்தர் பக்கத்தில், ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் பக்கத்தில் போய் நிற்கிற சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே அதை நான் முழுசாக பயன்படுத்திக்கணும். எப்படி முழுசாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, அங்கே உழைப்பு மட்டும்தான். அங்கே வேறு எதுவுமே அசட்டாக இல்லை, பணம் இல்லை, பெரிய படிப்பு நாலேஜ் கிடையாது. அப்போ முழுமையான உழைப்பை தான் நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு அதை முழுசாக கொடுத்தேன். அவர் வந்து கூப்பிட்டு அந்த படம் முடியும் போது கூப்பிட்டு கேட்டார், நீ யார், எதுக்காக வந்த, என்ன இப்படி வேலை செய்கிறிய அப்படின்னு அவராக கூப்பிட்டு கேட்டார். அப்புறம் சொன்னேன், உங்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரணும் அப்படின்னு வந்தேன். பட்டு சந்தர்ப்பம் எனக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனால் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்தேன், அதாவது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி அதை சொன்னதுக்கப்புறம் தான், நீ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணு, நான் உனக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அதுக்கப்புறம் எல்லா படங்களும் அப்படி